என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம நிறைய சட்னி வகையில் நிறைய போட்டிருக்கோம். பல வகையான கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, பல வகையாக போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாம் ரொம்ப ஏகபோக ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதில் இது ஒரு வித்தியாசமான, கொஞ்சம் டைம் வச்சு சாப்பிடக்கூடிய, ஒரு மாதம் அப்படி கூட, ஒரு 15 நாள், 20 நாள், ஒரு மாதம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி உள்ள ஒரு பூண்டு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. பூண்டை தோலை உரிச்சிட்டு பாருங்கள், தோலை உரிச்சும் போடலாம், தோலை உரிக்காமல் போடலாம். நம்ம பூண்டு தோலை உரிச்சிட்டு வெறும் சட்டியில் நல்லா ட்ரையாக வறுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் திருப்பி இதை எண்ணெயில் நான் வறுக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம். கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உடச்ச கடலை, கருவேப்பிலை, அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா ட்ரையாக காய வச்சு வறுத்து வச்சுருக்கோம். காஞ்ச மிளகா, முழு உளுந்து, இஞ்சி. இதில் தாளிப்புக்காக கொஞ்சம் கடுகு உளுந்தும் ஜீரகம் எடுத்துக்கிடுவோம் தாளிப்புக்காக. நல்லெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், 2 எண்ணெயில் எந்த எண்ணெயில் நல்லெண்ணெய்க்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி செய்ய போகிறோம். உப்பு, பெருங்காயம், புளி, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த பாய் வீட்டு மசாலா, பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மீன் மசாலா, குழம்பு மசாலா, சாம்பார் மசாலா, 65 மசாலா, மொத்தம் 8 மசாலா இப்போ நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப பொறுமையாக நம்ம வீட்டில் எப்படி தயாரிப்போமோ அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நல்லா தேர்ந்தெடுத்து வறுத்து அரைச்சிருக்கோம். ஒரு வாட்டி நீங்கள் வாங்குங்க, மறுவாட்டி நீங்கள் அதை தேடி கேட்கணும். அதுக்கு உள்ள எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறத காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்கள்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கொரியரில் அனுப்பி வைக்கணும், கொரியர் அனுப்பி வச்சிடலாம். ஒன்றும் இல்லை, த்ரூ அவுட் இந்தியா, வேர்ல்டுக்கு எங்கள் வெளிநாட்டுக்கு கேட்டாலும் நம்ம அனுப்பிச்சி வைக்கலாம். ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம். அதில் வறுக்கிறதுக்காக இப்போதைக்கு, அப்புறம் தாளிப்பு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வறுக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய், சும்மா வறுக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய். ஏன்னா எல்லா பொருளும் ஒன்றா போட்டு வறுக்க போகிறோம், அதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய். நாட்டு பூண்டு, மலை பூண்டு போட்டுங்க, நாட்டு பூண்டு போட்டுங்க. நம்ம பொரிய பூண்டு தோலை உரிச்சிட்டு, தோல் உரிக்காமலும் போட்டுக்கலாம். ஏன்னா தோல் உரிக்கலாம் சக்கை வாயில் படும். அதுக்காக நான் தோல் உரித்து ஒரு 50 கிராம் பூண்டு பொடிசாக உரித்து போட்டிருக்கேன். அதை ஆல்ரெடி நம்ம சட்டியில், கடாயில், வெறும் கடாயில் வறுத்துருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறோம், எண்ணெயில் போட்டுக்கிறோம். பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. கருக விட்டுறாதீங்க, தீ மிதமான தீ, சிம்மில் தான் இருக்குது. இப்போ இந்த பெரிய ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இருந்தால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். இல்லைன்னா சின்ன ஸ்பூனில், நான் குட்டி ஸ்பூனில் 3 ஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு, அதுவும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருசில் போட்டுங்க. இல்லைன்னா சின்ன ஸ்பூனாக இருந்தால் 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் போடுறேன். கொத்தமல்லி பாருங்கள், கொத்தமல்லி ஒரே ஒரு ஸ்பூன். பொட்டுக்கடலை, அது அதே மாதிரி டேபிள் ஸ்பூனில் நல்லா ஒரே ஒரு ஸ்பூன் போடுங்க. இல்லைன்னா 3 ஸ்பூன் போடுங்க. சட்னி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்குங்க. நல்லா பிரண்டு வரட்டும். எதையும் கருகிடக்கூடாது. ஒரு சின்ன துண்டு, இந்த பாருங்க இவ்வளோன்னு துண்டு, அந்த துண்டு இஞ்சி, அதையும் இதில் போட்டுக்குருவோம். புளி பாருங்கள், சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அதை புட்டு போட்டுக்கிடுவோம். சேர்த்து வறுத்துக்குங்க எண்ணெயிலேயே. மாதிரி கருவேப்பிலை, அது நான் காய வச்சு நல்ல ஃபேன்லேயே வெயில்லையோ காய வச்ச கருவேப்பிலை, அது ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிடுவோம். அதையும் வறுத்துக்கிடுவோம். காஞ்ச மிளகா பாருங்கள், உங்கள் உரப்பு அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. நான் ஒரு 5 காஞ்ச மிளகா போடுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்துக்குங்க. வறுத்துட்டு தீயை ஆஃப் பண்ணிட்டேன்.
அந்த சூட்டு கடாயிலேயே அப்படியே நம்ம வறுக்கிற எல்லாம் வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றி கலந்து அரைச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து போட்டுங்க. இப்போதைக்கு நான் கொஞ்சம் உப்பு நான் அதில் சேர்க்குறேன். இப்போ நம்ம எல்லாம் வறுத்தாச்சு. எண்ணெயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி எல்லா பொருளும் வறுத்துட்டோம். இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். தீயை மிதமான தீ இங்கே வச்சுக்கணும். இப்போ நம்ம கடாயில் தாளித்து ஊற்ற போகிறோம். அதனால் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்கள். இது இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். தண்ணி ரொம்பவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு குறண்டு, ரொம்ப நைஸும் இல்லை, குறண்டு அரைச்சிருக்கு. இது மாதிரி இந்த பக்குவத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், போடுறோம் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா கொஞ்சம் தாராளமாக விடுங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா இருந்தால் கெட்டு போகாது. இந்த சட்னிக்கு ஒரு 50 ml நல்லெண்ணெய் விட்ருக்கேன். நல்லெண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் தாளிப்புக்காக கொஞ்சம் ஜீரகம், கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். காம்பு எடுத்துட்டு ஒரு 5 காஞ்ச மிளகா கிள்ளி போடாமல் அப்படியே போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, எண்ணெய் காஞ்சு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே இந்த பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த விழுதை இதில் சேர்த்துருவோம். தீயை குறைச்சிக்கிடுவோம். குறைச்சி இருக்கட்டும், தீ சிம்மிலே இருக்கட்டும். இப்போ இதில் அப்படியே ரொம்ப நேரம் தீயில வேக வைக்க வேண்டாம். நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே நல்லா கலந்துட்டு அப்படியே எடுத்து வந்தேன். இப்போ நம்ம அரைக்கும் போது உள்ள ஈரப்பதம் லைட்டாக போகிறதுக்கு மட்டும்தான் இது. இந்த எண்ணெய் இதில் எடுத்துருச்சு பாருங்கள். போதும், தீ ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு அருமையான பூண்டு, கடலைப்பருப்பு, முழு உளுந்து, தனியா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் வச்சு செஞ்ச ஒரு அருமையான பூண்டு துவையல் அல்லது சட்னி. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொலன்னு செஞ்சுக்கிட்டிங்கன்னா சட்னி, கட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா துவையல் அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு விரவி சாப்பிட்லாம். இட்லி, தோசை, எல்லாத்துக்கும் ஒரு சாம்பார் சாதம், எல்லாத்துக்கும் ஒரு அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.